கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. சீரொன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரொன்று வேண்டி பெறாத உரோடத்தால் பாரொன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு தேரொன்றை ஊர்ந்தார்க்கு ஓர் கோல் கொண்டுவா தேவப்பிரானு கோல் கொண்டுவா. சீரொன்று தூதாகாய் துரியோதனன். அப்பேற்பட்ட செய்யப்பதி இல்லையா, அவனுடைய பெருமை, அவனுடைய சீர்மை, அவனுக்கு அவன்தான் நிகர் அப்படின்னு இருந்தும் கூட எளிமையினாலே சௌலபியத்தினாலே தூதனாக போய் துரியோதனன் பக்கல்ல போய் நிற்கிறான். சுத்த லோபி அவன்கிட்ட போய் நிற்கிறான். ஆத்து மணலை எடுத்து பயில்வானா இருக்கிறவன் மொத்தம் மூச்சை பிடிச்சுன்னு கையால பிசைஞ்சாலும் ஒரு பொட்டி எண்ணெய் வந்தாலும் வரும். கருங்கல்ல போட்டு கையை தேய்ன்னு தேய்ச்சாலும் ஒரு ரெண்டு நார் வந்தாலும் வரும். இந்த திருதராஷ்டிரங்கிட்ட போய் அவங்கிட்ட ஒரு பைசா வாங்க முடியாதான். இவன் அப்பனே அப்படி, திருதராஷ்டிரனே அப்படின்னா அவன் புள்ள எப்படி இருப்பான்? அதை விட இன்னும் பெட்டர். திருதராஷ்டிரம் புள்ள அப்படித்தானே இருப்பான். அவங்கிட்ட போய் என்ன உள்ளது உள்ளபடி ராஜ்யத்தை பிரிச்சு கொடு, இல்லை அது போகட்டும். அவர்களுக்கு 5 கிராமத்தை கொடு, இல்லை 5 வீட்டை கொடு, இல்லை இல்லைங்கிறது தான் பெற்றானவன். ஊரொன்று வேண்டி, சரியா 5 கிராமம் வேண்டாம், ஒரே ஒரு ஊரு கொடு. அந்த ஊர்ல வசூல் பண்ணி, ஏன்னா க்ஷத்திரியனா இருக்கிறவன் பிராமண நாட்டம் தானம் வாங்கி பழைக்க முடியாது. அவனுக்கு ஒரு கிராமம் என்ன சாசனம் பண்ணினா அந்த கிராமத்துடைய வருவாயை கொண்டு சொச்ச காலம் வாழ்ந்துட்டு போயிடுவான். அந்த ஊரொன்றும் கொடுக்க முடியாது என்று பெறாதே உரோடத்தால். ரோடம்னா ரோஷம். அந்த ரோஷம் வந்துடுது. நாம் போய் கேட்டு வந்த பையன் இல்லைன்னு சொன்னா இல்லையா, அப்போ தானம் வேண்டாம், பின்ன என்னன்னா புடிங்க வேண்டியதான். உரோடத்தால் பாரொன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு. தான் ஒண்டியா கிளம்பிடல, உலகத்துல எல்லாரும் அவரவர்கள் படைகளை கொண்டு சேர்த்து உலகமே ஒண்ணு கூடித்த துரியோதனனை எதிர்க்கிறது பாரத யுத்தத்துல. பாரதம் கை செய்து பார்த்தற்கு தேரொன்றையும் ஊர்ந்தார்க்கு. அவனுடைய தேரில் உட்கார்ந்து கொண்டு பாரத யுத்தத்தை நடத்துறவனே கண்ணன் தான். அந்த கண்ணனுக்கு ஒரு கோல் கொண்டு வா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.